சிஜி குளோபல் அலுமினி மீட்டுக்கு வந்திருக்கும் சிஜி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கௌதம் கண்ணன், வில்லேஜபிள்ஸ் ஃபவுண்டேஷனோட கோஃபவுண்டர். நான் பழனிக்கு பக்கத்தில் இருக்க பழையக்குடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். எங்கள் பூர்வீகம் பார்த்திங்கன்னா விவசாயம்தான். எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போது நான் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். கொய்யாத்தோப்பு, அதே மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குட்டி லெவலில் தான் பண்ணுறேன். நான் காலேஜ் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா டெக்கோஃபோஸ் 2005 டெக்கோஃபோஸ் 2006க்கு வந்து நான் தான் ட்ரெய்லர்லாம் பண்ணேன். நான் தேர்ட் இயர் படிக்கும்போது கரோலின் அருள் அப்படின்னு ஒரு மேடம், கௌரி அப்படிங்கிற மேடம் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. என்னோடய சோஷியல் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டதே அவங்க தான். காலேஜில் வந்து எனக்கு இவங்க தான் ஃப்ரெண்டு, அவங்க தான் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. செக்யூரிட்டியிலேருந்து எல்லாருமே என் கூட பேசுவாங்க. எங்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் அதுதான். வெங்கட்ரமணன் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார் வந்து என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். அவர் வந்து என்னை அன்னியன் அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அன்னியன் தான் முதல்ல நிற்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திருவான்மியூரில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரீலான்சராக. நிறைய கம்பெனிஸ், நிறைய மூவிஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அனிமேஷன் கிராஃபிக்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் 2015 வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்தது. நல்லா செட்டில் ஆகிட்டேன். நல்ல ஒரு லைஃப், சூப்பரான லைஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2017 எனக்கு பிரெயின் டியூமர் வந்துருச்சு. கோல்ஃப் பால் அளவுக்கு பெரிய டியூமர். உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். பட் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சமைக்கிறவங்க, நல்ல என் ஒய்ஃப் வந்து பயங்கரமான குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், உனக்கு நான் ஃபுட் ரிலேட்டடாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ரைஸ் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஃபுட்டு எனக்கு கொடுத்த போது என்னாச்சுன்னா என்னோடய சர்ஜரி டேட்டு தள்ளி போச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது ஓகே ஸ்லோ க்ரோவிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ 2017 எனக்கு பிரெயின் டியூமர் வந்தது. 2021 செகண்ட் வேவ் அப்போ தான் நான் சர்ஜரி பண்ணேன். அது வரைக்கும் நான் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு என்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் தூக்கத்தில் நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டேன். என் ஒய்ஃப் ஏன் அப்படின்னு கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நான் காலேஜில் ஸ்ட்ரகிள் ஆனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேரேஜும் அடிதடியோடு கல்யாணம் பண்ணேன், அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. பிரெயின் டியூமர் வந்து உயிரே போயிடும் அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் ஒவ்வொரு தடவை கஷ்டப்படும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வேர்ல்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கை கொடுக்க யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவாங்க. ஏன் நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு துணையாக நான் நிற்கிறேன் அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால் வந்து வில்லேஜபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு உணவு செஞ்சு கொடுப்போம். டெய்லி ஒரு 100 பேருக்கு ஃபுட்டு செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 100 பேருக்கு என் ஒய்ஃப் ஒருத்தியாக சமைப்பா. அதான் அவளோட டேலண்ட்டே. மார்னிங் 5 o'clockலாம் தோட்டத்துக்கு போயிடுவோம். போயிட்டு சமைக்க ஆரம்பிப்போம். ஈவினிங் வந்து ஒரு 3-4 ஆயிரும். அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். அதில் முக்கியமான விஷயம்னா எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்போம். இன்றைக்கி நம்ம ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காகவும் வெஜிடபிள் சிறுதானிய நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு போகலாம். இது வெஜிடபிள் தேங்காய் பால் புலாவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்துருச்சு. இந்த கொரோனா டைமில் வந்து ஏழைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் டிவியில் வந்து குட்டிக்கரடு அப்படிங்கிற மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 7 நாள் டீ மட்டுமே குடிச்சிட்டு வராங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மலைவாழ் மக்கள்கிட்ட போனோம். அவங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, பேசவே பயப்படுவாங்க, ஓடிடுவாங்க. ஸோ இது எதனால், அவங்க ஃபினான்ஷியலாக பெருசாக இல்லை, அதே மாதிரி கல்வியிலும் அவங்க ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். முதல்ல அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், அப்போ தான் நான் படிக்க கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லா கிராமம் போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். சரிம்மா அழுகாத சரி அழுகாத ஒன்றும் இல்லை நல்ல ரொம்ப வைக்கப்படுறாங்க. இங்கே யாரும் ஸ்கூல் போகிறது இல்லையா? ஸ்கூலில் மேக்ஸிமம் யார் போகிறது? இயற்கையாக விளைஞ்ச கீரை. இது வந்து 100% ஆர்கானிக் கீரை, இயற்கையாக விளைஞ்ச கீரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம், கத்திரிக்காய், எல்லா காய்கறியும் வந்து எல்லாமே இயற்கையாக விளைஞ்சது. நாட்டு சர்க்கரை, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு, கம்பு, இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான பொருள் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். போயிட்டு வராஞ்சா? சரிங்க. யார் அன்னைக்கு வந்தவங்க ஊசி போட்டு தான் யாரும் எனக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குதுங்க சார். 3 மூட்டையை தூக்கிட்டு போகிறீங்க. அதில் என்னால் ஏறவே முடியல, எப்படி ஏறுவீங்க? பழக்கமாயிடுச்சு. சரி பார்த்துக்கோங்க. டாட்டா. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்களா, இதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இங்கே தான் இந்த 83 வில்லேஜஸ்மே இருக்குது. நாங்கள் ரொம்ப டீப்பாக போவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் மூங்கில் பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக முடியல, போகவும் கூடாதுன்ட்டாங்க. போனால் உயிரோடு நீங்கள் வருவீங்கன்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் போகிற இடம்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நான் எல்லா அனிமலுமே பார்த்துட்டேன். சிறுத்தையை பார்த்துட்டேன், யானையை பார்த்துட்டேன், கரடியை பார்த்துட்டேன், நரியை பார்த்துட்டேன், மலைப்பாம்பு தொங்கிட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டேன். என்ன இவ்வளோ புதரு? இந்த புதருக்குள்ள தான் போகணுமா? ஓ மை காட். பின்னாடி ஒரு குரூப் வருது புதருக்குள்ள. வாங்க வாங்க வாங்க. இங்கே நாய் கட்டி வச்சிருக்கும் போது நாங்கள் இந்த இடத்துல படுத்திருந்தோம். அப்போ சிறுத்தை வந்துச்சு. நாய் இருந்த நாள் நாயை பிடிச்சிட்டு போயிருச்சு. நாங்களும் இங்கே இருந்தோம். நாய் இல்லைன்னா எங்களே பிடிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பயமில்லை, நாங்கள் இங்கே படுத்திருந்தோம். இந்த மலையில் 10 சிறுத்தை இருக்குதுன்னு சொன்னாங்க.
அந்த மேலே ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாறையில் சிறுத்தை உட்காந்துருக்குமாமா, உட்காந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்குமாமா. இங்கே ஆடு மேய்ப்பாங்க, இந்த ஆடெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிருமாமா, நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிருமாமா. அதுக்கப்புறம் மலைவாழ் மக்களுக்கும் சரி, ஏழை மக்களுக்கும் சரி, எங்கள் அணி மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் வில்லேஜ் பெல்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஏழை குழந்தைகள், மலைவாழ் குழந்தைகளை கல்லூரியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இது வரைக்கும் 100 பேருக்கு மேலே கல்லூரியில் படிக்க வச்சுட்ருக்கோம். ஹலோ, என் பேர் வந்து சுமையா பானு. நான் வந்து 12ஆம் வகுப்பில் வந்து 540 மார்க் எடுத்திருக்கேன். வில்லேஜ் பெல்ஸ் அமைப்பு தான் வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க நிறுவனத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என்னோட பேர் பாலசந்தோஷ்ராஜ். நான் 2023 12th ஸ்டாண்டர்டில் 597 மார்க் வாங்கி தமிழ்நாட்டில் 2nd place வந்தேன். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய அப்பா வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்னால தவறிட்டார். என்னோடய படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுருச்சு. வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டேஷன் என்னுடைய மேற்படிப்புக்கு உதவுவதாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு 100 ரூபீஸுக்கு கூட வந்து வழி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாருனாலுமே எதுவுமே பண்ண முடியல எங்கள் ஃபேமிலியில். ஸோ வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் போயிட்டு, நம்ம லைஃப்பில் நீ என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சர்ஸ் அவ்வளோதான் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கௌதம் அண்ணாவை மீட் பண்ணேன், வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டேஷனை. ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக அவங்க தான் வந்து என்னை வந்து ஃபுல் ஃபீஸும் கட்டி படிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் வில்லேஜ் பெல்ஸில் இருக்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டேஷனோட கௌதம் கண்ணன் அண்ணா வந்து என்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இசி சீட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் நல்லா படித்தேன். போன ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் எழுதினேன். அதில் வந்து 86% கிளாஸ் 2nd ரேங்க் எடுத்தேன். நான் செம்மில் டாப் நல்லா ஸ்கோர் பண்ணால் அண்ணா வந்து எனக்கு வந்து லேப்டாப் வந்து கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் கிளாஸில் 2nd ரேங்க் எடுத்தேன் 86%. அதனால் அண்ணா வந்து எனக்கு ஹெச்பி NV லேப்டாப் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் ஒருவனாக இதை பண்ண முடியாது. நான் வந்து இந்தளவுக்கு வருவேன் நான் நினச்சே பார்க்கல. நான் ஒரு 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய சாதனையாக நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5000 குடும்பத்தை வந்து நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனது அது நீங்கள் தான். என்னோடய சிஜி மக்கள், என்னோடய கோயிலில் இருந்து படித்து போன நீங்கள் தான். ஸோ உங்களால் தான் நான் இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். உங்களால் தான் இன்னும் நிறையா ஏழை குழந்தைகள் வந்து நல்லா இருக்காங்க. நம்ம வில்லேஜ் பெல்ஸ் வந்து இந்தளவுக்கு வளர்ந்து வந்தது காரணம் நீங்கள் தான். அதோட முக்கியமான காரணம் யாருன்னா என் ஒய்ஃப் நிவேதா வெங்கடேசன். அவங்க இல்லைன்னா என்னால் இதை பண்ண முடியாது. அவங்க தான் எனக்கு எல்லாமே. நான் இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்க காரணம் அவங்க தான். என் உயிரை காப்பாற்றுனது அவங்க தான். அவங்களால இன்னைக்கு வர முடியல. ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த மீட்டிங்க்கு வரணும்னு. பட் அவங்க கன்சீவாக இருக்கனால வர முடியல. உங்கள் எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்ல சொன்னாங்க. ஜஸ்பே கம்பெனியோட ஃபவுண்டர் விமல் அவர்கள் வந்து திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு நாள் செம்ம சாக்கு கொடுத்தாரு. என்னை தேடி வந்தார். அவர் மட்டும் இல்லை, நாவன்பர்க் டெக்னாலஜிஸ் பெங்களூர், ராஜாராம், கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோட போர்டு மெம்பர் ஜோதி பெரியசாமி, நிறைய கம்பெனி ஃபவுண்டர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய IAS IPS ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்னை மீட் பண்ண வந்தது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி அப்பப்போ CEGயிலேருந்து நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ட்ரைபல் ஏரியாவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவேன். நான் போகிற லொக்கேஷன், நான் பார்க்குற மக்கள், அவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் சீதா சர்மா அப்படிங்கிற மேடம் வந்து CEGயில் 1989 பேட்ச் MCA படிச்சிருந்தாங்க. இப்போ வந்து கலிஃபோர்னியா USA அமேசான் AWSல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 31 டிசம்பர் மலைவாழ் மக்கள் ஏரியா கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் பயங்கர மலையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் எல்லா கிராமம் போனோம். செகண்ட் டே வந்து மண்திட்டு மலைவாழ் மக்கள் கிராமம் போனோம். கடைசியாக ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நமக்கு சொல்ல தெரியாது. பாய்.
இந்த அக்காவுக்கு பாய் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு என் உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, மைண்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ என்னை மீட் பண்ண வந்தவங்க ஒரு சில வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ யூஎஸ்லலாம் கேம்பிங் ஃபேமிலியோட ஃபன் ட்ரிப்புக்காக அந்த மாதிரி மலை சார்ந்த இடத்துல போய் தங்குவோம். இவங்க அதே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடிப்படை வசதி இல்லாமல், தண்ணிக்கு வசதி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப பாதிப்படையுது. இதை என் பையன்ட்டெல்லாம் காமிச்சானா அவனுக்கு எவ்வளோ சொர்க்கத்தில் இருக்கான்னு தெரியும் அவனுக்கு. பட் அதே நிலைமையில் இந்த மக்களுக்கு நாம் பண்ணி அவங்கள நல்ல வீடு, கூரையோடு இருக்கிற வீடு, மலையெல்லாம் இங்கே அடித்தா எப்படி இவங்க வாழ்கிறாங்கன்னு எனக்கு இப்போ உள்ள வீடு, அவங்க தங்கியிருக்க வீடு உள்ளே போய் பார்த்தேன். இதெல்லாம் நாம் எவ்வளோ சொர்க்கத்தில் இருக்குன்னு இதை பார்த்தா தான் தெரியுது. ஸோ நம்ம இவங்களுக்கு எதாவது பண்ணணும். கல்விக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் ஏதாவது பண்ணி ஆகணும். பேசுகிறாங்க, மற்ற எல்லா பசங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுக்குவாடு. வரும்போது எவ்வளோ அமைதியாக இருந்தது. ஆனால் வேறு வீட்டுக்குள்ளே எத்தனை 15-20 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. ஆமாம், கிராமத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. கரெக்டு. அவங்களுக்கு எந்த வசதி இல்லைனாலும் நீட்டாக வச்சுருக்காங்க. The mountains are beautiful. The village is very nice. We've been playing with the goats and they've been very cute, and the kids are also all very cute. Thank you. கல்வி வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, எஜுகேஷன் ரேட்டு இந்த குழந்தைய மத்தியில். ஸோ அதுவும் வந்து நம்ம முயற்சி பண்ணி ஒரு குடும்பத்தை வந்து படிக்க வச்சிட்டோம்னா அதை பார்த்து எல்லோரும் வருவாங்க. ஏன்னா ரொம்ப இங்கே அடமெண்ட்டாக இருக்காங்க. அந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கும் அதுலேருந்து மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லாத மாதிரி இருக்குது இந்த மக்கள்கிட்ட. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த கிராமத்தில் இருக்க யாராவது ஒருத்தரவாது மாற்றிட்டோம்னா அந்த மொத்த மக்களும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு மலைவாழ் பொண்ணை படிக்க வச்சோம். அந்த பொண்ணு 12th நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. கத்தாலம்பாறை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா வந்து கூலி வேலைக்கு போகிறாரு. ஒரு நாளைக்கு வந்து அவரோட சம்பளம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்தா 200 rupees தான் சம்பளம். அவங்க அம்மாவால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து மென்டலி சேலஞ்சு. ஸோ கூடவே இருக்கணும். ஸோ அந்த பொண்ணை நாங்கள் படிக்க வச்சோம். படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஐடி கம்பெனியில் வந்து ஷியாம் அப்படின்னு சொல்லி என்னோடய நண்பர், அவர் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு கைதட்டலாம். ஏன்னா அவர் அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகளுக்கு மேலே அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஃப்ரெஷ்ஒர்க்ஸில் வந்து அகாடமியில் வந்து சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த பொண்ணு நல்ல ஒரு 3 years நாங்கள் அந்த கஷ்டப்பட்டோம் அந்த பொண்ணுக்காக. அந்த பொண்ணுக்கு இன்டர்ன்ஷிப்பும் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ்லேயே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 1 month முன்னாடி அவங்க வேணான்ட்டு வந்துட்டாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டால், எங்கள் ஊரில் எங்கள் பழியர் குடும்பத்தில் நான் மட்டும்தான் படித்து போயிருக்கேன்னு சொல்லி எனக்கு செய்வன சூனிய வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய அறியாமல் அது நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணால் அதெல்லாம் சும்மாம்மா விடுமா போம்மா, உனக்கு லைஃப் இவ்வளோ பெரிய லைஃப் யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லியும் கேட்கல. ஸோ 3 வருஷம் உழைப்பு வந்து கடைசியில் வேஸ்ட்டு தான் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ட்ரைபல் வந்து நல்லபடியாக வருவாங்க, அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தராக மாறுவாங்கன்னு நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் ட்ரைபல்ஸுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஏழை குழந்தைகள் தேடி போவோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்து அவங்களுடைய பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்கள போய் அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம். 12th நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அச்சயா அப்படின்னு ஒரு பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, அவங்க அம்மாவுக்கு வந்து த்ரோட்டில் கேன்சர். ஸோ அந்த பொண்ணு படிப்பவே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த அம்மாவுக்கு கேன்சர் சர்ஜரிலாம் நாங்கள் பண்ணி காப்பாற்றினோம். ஸோ எங்களோட கோலே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். ஆனால் வந்து நாங்கள் இதில் ஒரு நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய வந்து ஃபோன் அடிக்ட்டு அந்த ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்கள்லாம். ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, 6th 7th படிக்கிற குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில்.
அதை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணோம். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க. ஸோ வந்து 4 o'clock வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க. அது விட்ட உடனே இந்த 4 to 8 வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் கிடைக்குது. அந்த கேப்பில் தான் ஈஸியாக கெட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நம்ம வில்லேஜ் பஸ் மூலமாக ஒரு ப்ரோக்ராமிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் வந்து அவங்கள என்கேஜாக வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கணும், டியூஷன் மாதிரி வைக்கணும். நம்ம சிஇஜி மக்கள் நிறைய பேர் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஜூமில். ஸோ டெய்லி யாரோ அவங்க கூட ஜூமில் பேசுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ இந்த தவறான பாதைக்கு போகாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து கூவி கம்பெனி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்பே விமல் நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறையா பண்ண முடியும். சரி, நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். வாங்க, எப்போ வேணாலும் வாங்க, உங்களே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அப்புறம் வந்து இந்த குளோபல் அலுமினி மீட்டுக்கு என்னை கூப்பிட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வெறும் மீட்டிங்காக மட்டும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான் கல்வி தான் வந்து ஒருத்தரை மாற்றும். ஆனால் நம்ம காலேஜுக்கு நம்ம வந்து நிறைய பண்ணணும். நம்மளால் முடிஞ்சது இந்த காலேஜுக்கு பண்ணணும். காலேஜோடைய லெவல் வந்து இன்னும் அதிகமாக்கணும். நான் 2006 படிக்கும்போது வந்து இந்தியாவில் வந்து 7th பிளேஸில் இருந்துச்சு நம்ம காலேஜ் ரேங்க்கில். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கீழே தான் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஆனால் நான் அப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது யோசிச்சது என்னென்னா, இந்த 7th தாண்டி சிஜி வந்து நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து இது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் இது நடக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் என் கூட இணைஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய பண்ண முடியும். நிறைய மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும். அதே மாதிரி எனக்கு பிரெயின் டியூமர் சொன்னேன்ல, அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு வலி இருக்கவனுக்கு தான் மற்றவங்களுக்கு வலி வரக்கூடாதுன்னு தோணும். என்னோடய வலி உங்களுக்கு வேண்டாம். ஆஃப்டர் சர்ஜரி எனக்கு இந்த காது கேட்காது, எனக்கு கண் பார்வை கம்மியாயிடுச்சு, எனக்கு ஸ்மெல்லு தெரியாது, எனக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வலிக்கும். என் தலையில் ஒரு கோல்ஃப் பால் அளவுக்கு ஒரு ஹாலோ இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். 24 hours பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். 24 hours எனக்கு காதில் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும், ரைட் சைடு காதில். ஸோ நைட் டைம் 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்துன்னா என்னால் தூங்கவே முடியாது. ஏன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். நான் இந்த வலிகள்லாம் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா இருங்க. ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் மற்றவங்களோட கண்ணீரை தொடச்சி பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. ஒருத்தரோட அழுகையை மாற்றி அவங்கள சிரிக்க வச்சு பாருங்கள், அதில் கிடைக்கிற ஆனந்தம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரே விஷயந்தான், இந்த உலகத்தில் எது வேணாலும் அழிஞ்சிரும், அன்பு மட்டும்தான் அழியவே அழியாது. அந்த அன்பை நோக்கி போய் பாருங்கள், வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிபி சுகர் எந்த நோயுமே வராது. ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்மளோடு சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். என்னோடய சிஇஜி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Your points were thought-provoking and your words were truly inspiring us. We are here with you. So now I would like to invite N. Raghavan sir from 1987 batch, the president of Lucas Indian Services, to present the memento to Gautam Kannan sir.